ஒரு நிமிஷம். என்னம்மா நீங்க பாட்டு வந்தீங்க, ஆயிரவாளா சரவடி மாதிரி படபடன்னு பேசிட்டு போய்கிட்டே இருக்கீங்க. எம்புட்டு கோவம் வந்தாலும் வார்த்தையை மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க விட்டுட்டீங்க. தீயில சுட்ட புண்ணு ஆறும், சொல்லுல சுட்ட புண்ணு ஆறாது. இப்ப உங்க வார்த்தை என்னை சுட்டு போச்சு. இப்ப பதிலுக்கு நான் சுட போறேன். போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேங்கிற கேட்டுட்டு போங்க. நான் கூட ஏதோ என் புள்ள போலீஸுக்கு போன போட்டு ராசாங்க ஐயா ஜெயிலுக்கு போனதுனால என் மகன் மேல கோவத்துல இருக்கீங்கன்னு நினைச்சேன். அப்படி கோவப்பட்டுனா கூட அது நியாயமான கோவம் தான், வாசவம் தான். ஆனா உங்க கோவம் அந்த மாதிரி கோவம் மாதிரி தெரியலையே. ஏதோ செம்மமா பகையில பேசுற மாதிரிலாம் தெரியுது. இந்த அம்மாவுக்கு தான் மகளை சேதுக்கு கட்டி கொடுக்க முடியலங்கிற கோவம், உங்களுக்கு உங்க மகனுக்கு வீட்டுல வேலை செய்யற பொண்ணவே என் மக கல்யாணம் முடிச்சு வச்சாங்கிற கோவம், கோடீஸ்வர சம்பந்தம் கிடைக்கலங்கிற ஆத்திரம், அதனாலதான் அந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் என் மகன் மேல காட்டுறீங்க. அவளை வாழ விட மாட்டேன்னு சொல்றீங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு, நீங்க ரெண்டு பேரும் வைத்தறிஞ்ச கேஸ். உங்களை நான் வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். இனிமே ஐயோ சம்மதியம்மா அப்படின்னு பம்முற வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். பகன்னு ஆயி போச்சு. போர்ல ரெண்டு பேரும் எதிர்த்து நிக்கிறோம். அப்படி இருக்கப்போ சாதாரண பேச சரியா இருக்காதுல்ல. சண்டைதான் வாரு, அதாவது போரு. நீங்களா நானான்னு போர் செஞ்சு பாத்துக்கலாம்.